சட்டமன்ற தேர்தலில் இத்தனை ஆண்டு காலமாக யாரோருக்கோ போட்டீங்க, திமுக அதிமுக போட்டீங்க. இந்த முறை ஒரு முறைய புரட்சி உங்களிடத்துல தான் இருக்கு. அந்த புரட்சி நாம் தமிழ் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்களின் தங்கை வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநய பொன்னிவளவன் அவர்களுக்கு ஏற்களத்தில் கூடிய விவசாயி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு வருடங்களுக்கு என்றோ ஒரு முறைதான் காவல்துறையை சந்திக்கிறோம், என்றோ ஒரு முறைதான் வழக்கறிஞரை சந்திக்கிறோம், என்றோ ஒரு நாள் தான் மருத்துவரை சந்திக்கிறோம். ஆனால் 3 வேளையும் ஒருவரை சந்திக்கிறோம் என்றால் அது விவசாயியை மட்டும்தான். அந்த விவசாயிகளுக்காகத்தான் நாங்கள் உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன நல்லாட்சி இவங்க கொடுத்தாங்க, விளைய வச்ச வீதியில் அறிவை கற்பிக்கும் ஆசிரியர்கள் தெருவில் போறாங்க, மருத்துவர்கள் தெருவில் போறாங்க, செவிலிய பெருமக்கள் தெருவில் போறாங்க, காவல்துறை போறாங்க. இதுதான் நல்ல ஆட்சியா? ஒரே நாள் 5000 ரூபாய் போடுற, ஏன் சரியான காவல்துறைக்கு பஞ்சப்படியை நீ கொடுப்பதில்லை? நாம் தமிழர் கட்சி அரசு வந்தால் பெண் காவல்துறைக்கு 6 மணி நேர வேலையும், ஆண் காவல்துறைக்கு 8 மணி நேர வேலையும், வாரம் 1 முறை சுழற்சியில் விடுமுறையும், அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக 6 மாதத்திற்கு 1 முறை குடும்ப சுற்றுலாவும் நாம் தமிழர் கட்சி அரசு செய்து கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் உங்களுக்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். எல்லாம் புரிந்து கடந்து விடாதவர்கள். குற்ற உணர்ச்சி வேண்டாம். திருநெல்வேலி என்ன குற்ற உணர்ச்சி? 1000 ரூபாய் வாங்கிட்டீங்க, அடுத்து உன் பிள்ளை மூஞ்ச பார்த்துட்டு 1000 ரூபாய் வாங்க சத்தியம் பண்ணுங்க, ஏழையாச்சும் பண்ணி புட்டிக்கிட்டு போகும். எங்களுக்கு வேண்டாம். 1000 ரூபாய் வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைய ஒரு முறை பார்த்துக்கு சரியான வேலை வாய்ப்பு இருக்கிறதா, அந்த பிள்ளை தூய குளிரில் கொடுக்கிறதா, சுகாதாரம் காற்று சுவாசிக்கிறதா, எனக்கு சரியான பாதை இருக்கிறதா, இருக்க தரமான மின்சாரம் இருக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. சத்தியமா வர மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பான பெண்கள் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும், 11 இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் பாதுகாப்பினை தெருவில் போகும் அளவிற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் பாதுகாப்பை உருவாக்கி தருவார். எப்படி என் பெண்களை தொட்டா உன்னை தூக்குவோம் என்ற வார்த்தை உருவாக்கி கொடுப்பார். தூக்குவாரு. அதுல எந்த பாரபட்சமும் இல்ல. 10 வயது குழந்தை முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எப்படி மதுமத போலை அதை ஒழிப்பதற்கு என்ன இவர்கள் வழி செய்திருக்கிறார்கள்? இல்லை. தமிழ்நாட்டிலே இந்தியாவில் அதிக விதைகள் உள்ள மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்று அம்மையார் கனிமொழி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை அதை அழிப்பதற்கான, அதை ஒழிப்பதற்கான, மதுக்கடைகளை ஒழிப்பதற்கான வேலையை ஏதேனும் செய்திருக்கிறார் என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓலை நறுமணமே, அன்பே அமுதே இன்பமே, இனிய தென்றலே, பழரச சுவையே, வாழ்க்கமே என்றெல்லாம் தமிழை ஏமாற்றினார்கள். தமிழர்களே, என்னை நீங்கள் சுற்றி கடலில் போட்டாலும் கட்டுமரமாய்த்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அதிலேறு நீங்கள் பயணம் செய்யலாம் என்று பயணம் செய்து உங்க பயணம் தான் போட்டுக்கிறீங்களா? என் மக்கள் நீதியில் தான் போராடு. இந்த நிலை மாறணும்னா நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு விவசாய ஏற்களத்தில் எடுத்து விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். வாக்கள் பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிற நாங்கள் அறிவார்ந்த தமிழ்ச்சம மக்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவனுக்கு வாக்கை செலுத்தி உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். புரட்சி எப்போது வெல்லும்? நாளை நமது அரசையை சொல்லி தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஆள பிறந்தவன் தமிழ், ஆக சிறந்தவன் நம் தலைவன், உங்கள் தலைவன்
சேர்ந்தவன் சீமான். நன்றி. நாம் தமிழர்.